கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிக்க மீனவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து இந்த முடிவை அவர்கள் மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது. இலங்கை கடற்படை கைது செய்த மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் காலவரையற்ற போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை காலமாக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடிப்பது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிக்க மீனவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அவசர ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். படகுகளை இலங்கை நாட்டுடைமையாக்குவதற்கும் மீனவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மீனவர்களை இலங்கை படை தொடர்ந்து கைது செய்வதை கண்டித்து கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிக்க மீனவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரங்களை சொல்லலாம். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இளைய கடற்படை தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவது, சிறைப்பிடிப்பது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையா இருக்கு. கடந்த சில மாதங்களாக மீனவர்கள் அதிக அளவில் சிறைப்பிடிக்கப்படுறாங்க. இந்நிலையில் பாத்தீங்களா, கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடிக்க சென்ற 2 படகு அதுல 23 மீனவர்களை இளைய கடற்படை சிறைப்பிடிச்சாங்க. சிறைப்பிடித்து எல்லை தாண்டி வந்ததா வழக்கு பதிவு செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைச்சிருந்தாங்க. இந்நிலையில அந்த மீனவர்களின் நீதிமன்ற காவல் நேற்று முடிவடைந்த நிலையில 2வது முறையாக நேற்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் அந்த 23 மீனவர்கள் ஆஜர்படுத்தினாங்க. ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களில் 20 மீனவர்களை மட்டும் நீதிபதி விடுதலை செஞ்சிருக்காங்க. இதுல படகு ஓட்டுநர் 2 பேருக்கு 6 மாச சிறை தண்டனை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 23 மீனவர்ல ஒரு மீனவர் 2வது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றத்துக்காக ஒரு ஆண்டு சிறை தண்டனை வச்சிருக்காங்க. மொத்தம் 23 மீனவர்கள்ல 20 பேர் மட்டும் விடுதலை செய்யப்பட்டு ஒரு சில நாட்கள் தமிழகம் வர இருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மீனவர் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் அந்த படகு ஓட்டுநருக்கு எல்லை தாண்டி வந்தால் 6 மாசம் சிறை தண்டனைங்கிற தகவல் அனைத்து அந்த படகு ஓட்டுநருக்கும் காட்டுத்தீ போல அந்த தகவல் பரவியின் காரணமாக இன்னைக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்றதுக்கு அந்த படகு ஓட்டுநர் அச்சம் தெரிவிக்கிறாங்க. இது சம்பந்தமாக தற்பொழுது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் அனைத்து மீனவர்கள் கலந்து கொண்ட இந்த மீனவர் சங்க கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த மீனவர் சங்க கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள், படகு ஓட்டுநர், அந்த மீனவ குடும்பங்கள் கலந்துருக்காங்க. இதுல என்ன தீர்மானங்கள் சொல்றாங்கன்னா, அதாவது வருகின்ற 23, 24ஆம் தேதி அந்த கச்சத்தீவு திருவிழா நடைபெற இருக்கு. இந்த திருவிழாவை புறக்கணிக்க போவதா ஒரு திட்டத்தை மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதற்காக இன்றிலிருந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு போக கூடாது, இந்த திருவிழாவை புறக்கணிக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் அந்த படகு அந்த கச்சத்தீவு திருவிழாவுக்கு செல்வதற்காக பணம் ஒவ்வொரு படகும் வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தையும் திருப்பி அளிப்பது சம்பந்தமா பேசிக்கிருக்காங்க. மேலும் பல்வேறு கட்ட போராட்டத்தில் இந்த மீனவர்கள் ஈடுபட போவதாக தற்போது பேசிக்கிருக்காங்க. கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுல பல்வேறு கட்ட தீர்மானங்கள் நிறைவேற்ற போவதாக மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 3 மீனவர்களுக்கு சிறை தண்டனை வச்சது ஒட்டுமொத்த தமிழக மீனவர் மட்டும் இல்லாம ராமேஸ்வரம் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.